கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்போ ஜப்பானில் புதுசாக ரிலீஸ் ஆன நம்ம தலைவன் சின்சானோட ஒரு புது மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட ப்ளஸ் அண்ட் மைனஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்சான் அந்த மூவி அவர் டைனோசர் டேரிஸ் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் இன்னுமே இந்தியாவில் வரவே இல்லை. நானே ஏதோ ஓடிடியில் தான் இந்த படத்தை பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜூக்கு டைனோசரை பார்க்க போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு டைனோசரை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியிலேருந்து ஒரு குட்டி டைனோசர் மட்டும் தப்பிச்சு வந்துடுது. ஸோ அந்த டைனோசரை சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தான் வந்து காப்பாற்றி ஸோ அந்த டைனோசரை அதோட இடத்துல எப்படி தான் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவே ஃபன்னாக என்கேஜாக கொண்டு போயிருந்தானுங்க. ஸோ இந்த படம் வந்து நிறைய டைனோசரை காட்டியிருப்பானுங்க. ஸோ எல்லா டைனோசருமே தத்ரூபமாகவே இருந்துச்சு. இப்போ டோரிமான் மூவிலேயுமே டைனோசர் மூவி இருக்குது. என்ன மூவி வந்தாலும் சின்சான் அடிக்கவே முடியாது. சின்சான் தனி கெத்து தான். இந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் கிடச்சிது எனக்கு. ஸோ ஏன்னா உங்களுக்கு தெரியும் சின்சான் மூவியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ்னஸ்ஸே இருக்காது. ரொம்பவே ஃபன்னாக தான் கொண்டு போயிட்டுருப்பானுங்க. அதே ஃபன்னை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கானுங்க. இந்த படத்தில் நிறைய கேரக்டருமே வரும். நிறைய கேரக்டருமே வந்து சூப்பராக டிசைன் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குட்டி டைனோசர் ரொம்ப க்யூட்டாகவே டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஹீரோக்கும் அதுக்கும் ஃபைட் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுவுமே வந்து ரொம்பவே ரசிக்கத்தன்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு மைனஸாகவே தெரிஞ்சது டூரேஷன் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம். ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் தோணுச்சு. இந்த படத்தில் ஹீரோக்கும் அந்த டைனோசருக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபீலிங்கை நம்மளுக்கு சூப்பராக எலிவேட் பண்ணியே காமிச்சிருப்பாங்க. ஒரு குட்டி மாதிரி ஹீரோ வளர்த்துக்கிட்டே இருக்கும். நிறைய சண்டை போடும், விளாடும். அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத சீன்ஸ்லாம் இருந்துச்சு. என்னடா நம்ம மிக்ஸியும் ஆரியும் வந்து டைனோசர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க போட்டு. என்னடா இது, என்னடா பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே வந்து என்னை சமாதானம் படுத்திக்கிட்டு அனிமி மூவியில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, அதுவும் சின்ன பிள்ளைங்க பார்க்குற மூவி அப்படி தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நானே என்னை சமாதானம் படுத்திக்கிட்டு அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல இந்த படத்தை பார்த்து. அதையும் நம்மளுக்கு சூப்பராக எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து ரசிக்கும் தன்மையாக தான் இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்சான படம். ஆனால் தமிழ் டப்பில் வந்தால் சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே காமெடியாகவே இருக்கும் தமிழ் டப்பில். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் வந்து அப்கமிங் டேஸில் நம்ம சோனியை கண்டிப்பாக வந்து தமிழ் டப்பில் கொண்டு வந்துடுவானுங்க. ஒன்ஸ் வந்து இந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஓடிடியில் எடுத்து நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அப்கமிங் டேஸில் சோனியில் கண்டிப்பாக அந்த படம் தமிழ் டப்பில் தான் வரப்போகுது. 100% சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து பண்ணுவானுங்க. இந்த மாதிரி படம்லாம் விட்டு வைக்க மாட்டானுங்க. ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் அப்கமிங் டேஸில் என்னென்ன சின்சான் மூவி தமிழ் டப்பில் வரப்போது எல்லாமே கன்ஃபார்ம் நியூஸ் தான். எதுவுமே ஃபேக் நியூஸ் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன். வியூவர்ஸுக்காண்டி வீடியோஸ் போட மாட்டேன். சின்சானோட நியூ மூவி சோனியில் தமிழ் டப்பில் வரப்போகுதுன்னா எனக்கு முன்னாடியே நியூஸ் வந்துடும், அஃபீஷியல் நியூஸு. அதைத்தான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஃபேக்காக எனக்கு போட்டு எதுவும் ஆக போகிறதில்ல. அப்படி ஒன்றும் வீடியோ போடணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் கன்ஃபார்மாக நம்பலாம். ஸோ அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோ இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்க போது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தரமான ரிவ்யூ வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் போயிட்டு வரேன். டாட்டா, பை பாய் கேங்.